மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான மசாலா சப்பாத்தி ரெடி பண்ணலாமா? மசாலா சப்பாத்தி பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் உடஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கைப்பிடி புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பச்சை வாசனை போகும். 2 to 3 மினிட்ஸ் வரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க மசாலா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு தவா ஹீட் ஆனதும் நம்ம சப்பாத்தி மாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துட்டா மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடும். சைட் டிஷ் எதுவுமே வேணாம். இதில் வெஜிடபிள்ஸ், கீரை எது வேணாலும் வதக்கி செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஒரு ஈஸியான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.